பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு புகழ்ச்சி என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். புகழ்ச்சி, the praise, will doing, do right, இப்படி பல வார்த்தைகள்லாம் உண்டு. இதுக்கு புகழ்ச்சின்றதுக்கு நம்ம பிடிச்சமான வார்த்தை. நம்ம எல்லாரும் புகழ்ச்சி பேசணும், புகழ்ந்து பேசணும், மற்றவங்க புகழ்ற மாதிரி இருக்கணும். விரும்புறது தப்பு கிடையாது. ஆனால் பைபிளும் அதை தான் சொல்லுது. செப்பனியா 3:20 சொல்லுது, கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியா செய்வேன். அவரே சொல்றாரு, கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படியா செய்வேன். அருமையானவர்களே, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புகழ்ச்சி, இந்த பிரைசிங், நம்மளை புதிச்சு பெருமையா பேசணுன்றது தப்பு இல்லை. ஆனால் எல்லா வகையிலும் சரியாக இருக்காது. அது ஒரு ஆபத்தாக மாறி போகும். அருமையானவர்களே, நீதிமொழி 27:21 சொல்லுகிறது, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சி சோதனை. நீங்க எவ்வளோ மக்கள் புகழணும், பாராட்டணும், மேன்மையை நினைக்கணும் நினைக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் வேல்யூவா இருக்கணும், நீங்க தகுதியா இருக்கணும், தரமா இருக்கணும். நீங்க தகுதியே இல்லாம நீங்க அதை எதிர்பார்க்கும் போது அது ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மகிமையிலே, கீர்த்தியிலே, புகழ்ச்சியிலே நான் சிறந்திருக்க பண்ணுவேன். என்னால் தான் முடியும். எவ்வளவு பேர் அறிவாளியா இருந்தாலும் சரி, முட்டாளாலும் சரி, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்யனால முடியும். ஒண்ணுமே இல்லாத ஆளா இருந்தா கூட நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், உன்னை மேன்மையா வைப்பேன். இதுதான் இறைவன் செய்யற வேலை. அவர் பெரிய அறிவாளி புதுசெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் கடவுள், அவர் தேவன். யாரா இருந்தாலும் அவனை கீர்த்தியிலும் புகழ்ச்சியும் சிறந்திருக்க பண்ண முடியும். ஆனால் நம்ம மனிதர்களை நாம் எப்படி தெரியுமா, நம்ம எல்லாரும் பெருமையா பேசணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னொருத்தனை பாராட்டியே பார்க்க முடியும், மற்றவங்களை புகழ்ச்சியா பேச முடியாது. தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தானே நான் அறிவாளி, புத்திசாலி, நான் அழகானவன், திறமைசாலி, எங்க ஊரு, எங்க ஜனம், எங்க சொந்தம், ஒரு சில புகழ்ந்து பேசிட்டே இருப்பான். தன்னைத்தானே பேசுறவனே கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒரு மனிதனை ஆண்டவர் புகழ்ச்சியா இருந்தான், அந்த அளவுக்கு அவன் குவாலிட்டி மாறணும், அந்த அளவுக்கு அவன் தகுதியவனாய் மாறணும், அந்த அளவுக்கு அவன் சிறந்தவனாய் மாறணும். திறமையாளர்களே, இங்க பாருங்க, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் பைபிள் சொல்றது ஒன்று. நீங்கள் படிக்கும் போது அங்க என்ன சொல்றதுன்னா, வீண் புகழ்ச்சி நீங்க என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. வீணான ஒரு புகழ்ச்சி, வீண், அது அர்த்தம்னா தகுதியே இல்லாத போது நீ ஏன் அது ஒரு தகுதியான மாதிரி காட்ட நினைக்கிற. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனையா தான், அவங்களை புகழ்ந்து பேசினா, அவங்களை பெருமையா நினைச்சா அப்படி மயங்கிடுவாங்க. இந்த புகழ்ச்சி என்பது ஒரு போதை மாதிரி. ப்ளீஸ், நீங்க அதுக்கு அடிமையாகாதீங்க. அதுக்குன்னு சிலர்லாம் முக சுதினுவாங்க, பாத்தீங்களா, முகத்துக்கு முன்னாடி உங்களை புகழ்வாங்க, நீங்க போயிட்ட பேரு உங்களை தூஷிப்பாங்க. நீங்க அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாடினா யோசிச்சு பாருங்க, நிறைய இழந்திருப்பீங்க. நீங்க உங்க பொருள், உங்களுக்கு உண்டானது, உங்க தரம், உங்க தகுதி இழந்திருப்பீங்க. ஏன்னா உங்களை புகழ்றாங்களே என்பதற்காக நீங்கள் உங்க நிலையை விட்டு மாறியிருக்கீங்க. அருமையான கர்த்தருடைய மக்களே, இந்த புகழ்ச்சி, அவனுடைய புகழ்ச்சி கர்த்தரால உண்டாகணும்னு போட்டுக்குங்க. இந்த புகழ்ச்சி எப்படி உண்டாகும்னா, நீங்க பைபிள்ல கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா, ரோமர்ல 13:3 படிச்சா, நன்மை செய்தால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய்தால் அர்த்தம், நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால், நல்லதை செய்தால், நன்மையானதை பிறருக்கு செய்தால், கண்டிப்பா ஊர்ல சொல்ல பழமொழி, உப்பிட்டவரை உள்ளளவுக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சு கை தூக்கி விட்ட, ஆபத்துல உதவியா இருந்த, பணம் அவனுக்கு உதவியா இருந்து, உங்களுக்கு திறமை உதவியா இருந்து, உடல் உழைப்பு உதவியா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்கள் புகழ்ச்சிக்குரிய. நன்மை செய்தால் உங்களுக்கு புகழ்ச்சி தானா வரும். தேவ மக்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு கண்டென்ட் கத்த சொல்றாங்க. ஒருவேளை உன்னை இழந்து கொண்டே இருக்கிறாங்க, வெட்கப்பட்டு கொண்டே இருக்கிற, உன்னை கீழே தள்ளி கொண்டே இருக்கிற, கலங்காத. ஒரு காலம் வரும், ஆண்டவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிழ்விலும் சிறந்திருக்கும்படியா செய்வார். நீங்க பைபிள்ல எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அது ஆகார் அற்பமாய் எண்ணப்பட்டார், ஆமே, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டார், அதெல்லாம் கர்த்தர் அவர்கள் தூக்கி விட்டாரு. அண்ணால் அற்பமாய் எண்ணப்பட்டார், அவர்கள் கனவீனப்படுத்தப்பட்டார்கள், அவர்களை புகழ்ச்சிக்கு நேராய் தேவன் மாற்றினார். தேவ மக்களே, நீங்கள் வீண் புகழ்ச்சிக்கு அடிமையாகாமல், நீங்களே பிரகடம் பண்ணாமல் என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு பிடித்த மாதிரி ஒரு நன்மை செய்தால் அவர் உங்களுக்கு புகழ்ச்சிக்குள்ளாக மாற்றுவார். ஆண்டவரே, என்னை புகழ்ச்சியாய் மாற்ற உம்மாலதான் முடியும், என்னை உயர்த்த உம்மாலதான் முடியும். ஆண்டவரே, தன்னைத்தானே புகழ் ஊத்த, நான் இது வரைக்கும் என்னையே நான் புகழ்ந்து என்னை பெருமையாக நினைச்சிட்டு இருந்தப்பா, என்னை ஆசீர்வதியா நீ கேட்டு பாருங்க, ஆண்டவரை உயர்த்துவார். அவர் உயர்த்தும் போது கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் நீங்கள் சிறந்திருப்பீர்கள். உங்க வாழ்க்கை சிறந்து விளங்கும்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.